அன்பிற்கினிய மாணவர்களே, இன்று இந்த காணொளியில் நாம் விண்டோஸ் சணல் திரை பற்றி பார்க்க இருக்கிறோம். சணல் திரை என்பது ஒரு ஆவணம் அல்லது பயன்பாட்டின் பொதுவான செவ்வக பகுதி எனப்படும். அதாவது ஒரு ஆவணம்னா ஒரு டாக்குமெண்ட், நம்ம ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறோம், வேர்ட் டாக்குமெண்ட்டோ அல்லது வந்து ஒரு பெயிண்ட் தொடர்பான ஒரு டாக்குமெண்ட்டோ அல்லது எக்ஸல் டாக்குமெண்ட்டோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ அந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எங்கேருந்து பார்க்குறோம்? அந்த ஸ்க்ரீன்லேருந்து தான் பார்க்குறோம் இல்லையா? அந்த சன்னல் திரையிலேருந்து தான் பார்க்குறோம். விண்டோ ஸ்க்ரீன் என்று சொல்லுவோம். அந்த விண்டோ ஸ்க்ரீன்லேருந்து தான் நம்ம அதை பார்க்குறோம். ஸோ அந்த விண்டோ ஸ்க்ரீனில் வந்து அந்த விண்டோ ஸ்க்ரீன்றது என்ன பண்ணுது அப்படின்னா, இட் டிஸ்பிளேஸ் த டாக்குமெண்ட்ஸ். அதாவது இந்த ஆவணங்களையோ அல்லது நாம் எதை பார்க்க விரும்புகிறோமோ அவற்றை திரையிடுவதற்கு அந்த விண்டோ ஸ்க்ரீனானது பயன்படுகிறது. இதில் பயன்பாட்டு சன்னல் திரை பற்றி பார்ப்போம். தகவல்களை திரையிடுவதற்கான வரையறுக்கப்பட்ட எல்லைகளை கொண்ட கணிப்பொறி திரையின் பகுதி வந்து பயன்பாட்டு சன்னல் திரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சன்னல் திரைகளை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணலாம், மேக்ஸிமைஸ் பண்ணலாம், சைட் பை சைடு ஒன்று பக்கத்தில் ஒன்று வைக்கலாம், ஓவர்லேப் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட சன்னல் திரைகள் திரைமுகப்பில் பாருங்கள், இது ஓவர்லேப் பண்ணியிருக்காங்க. படம் 5.7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ஓவர்லேப், ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஓவர்லேப் பண்ணலாம். அப்போது ஒரு சன்னல் திரை இப்போ வேர்டு, பெயிண்ட்டு போன்ற இயங்குகின்ற பயன்பாடுகள் அந்த சன்னல் திரையின் மூலமாக நம்ம அவற்றை தெரிந்து கொள்ளலாம். அந்த விண்டோ ஸ்க்ரீன் நம்ம வந்து பார்க்கும்போது, அதாவது ஓப்பனாக நம்ம இருக்கும்போது நாம் அந்த குறிப்பிட்ட அப்ளிகேஷனானது திறக்கப்பட்டிருக்கிறது அல்லது இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை குறிக்கிறது. இப்போ இதில் வந்து நம்ம எந்த சன்னல் திரை வந்து நம்ம முதல்ல வைத்திருக்கிறோமோ அது மட்டும்தான் வந்து அப்பொழுது அதாவது அது மட்டும்தான் அப்போது செயலில் இருக்கும். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயலற்றதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லேப் பண்ணியிருக்கு இல்லையா? இதில் வந்து கூகுள் சர்ச்னு ஒன்று, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய சன்னல் திரை கூகுள் சர்ச், அதாவது எக்ஸ்ப்ளோரர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இல்லை, அது வந்து எட்ஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் 3 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, விண்டோ ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. இந்த 3 சன்னல் திரையில் மேலே இருக்க சன்னல் திரை இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டில் இருக்கும். மற்ற 2 வந்து பார்த்திங்கன்னா செயலற்றதாக இருக்கும். இப்போ இது 3மே வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்பட்டிருந்தாலும் கூட மேலே இருக்கக்கூடிய சன்னல் திரை மட்டும்தான் இயங்கி கொண்டிருக்கும், அதாவது செயல்பட்டு கொண்டிருக்கும். அடுத்தது ஆவண சன்னல் திரை. ஸோ ஆவண சன்னல் திரை என்பது ஒரு ஆவணத்தின் உள்ளடக்கத்தை காட்டும் சன்னல் திரை, ஆவண சன்னல் திரை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெளியில் இருக்கக்கூடிய சன்னல் திரை, அதாவது பயன்பாட்டு சன்னல் திரை. அந்த பயன்பாட்டு சன்னல் திரைக்குள்ளே இருக்கிறது ஆவண சன்னல் திரை. இப்போ ஆவண சன்னல் திரை என்பது ஆவணத்தினுடைய அதாவது அந்த ஆவணத்தை குறிக்கும், பயன்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆவணத்தை குறிக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், இம்ப்ரெஸ்ஸு, கால்க்கு போன்ற பயன்பாடுகளை நம்ம திறக்கும்போது கணிப்பொறி திரையில் வந்து 2 சன்னல் திரைகள் ஒன்றினுள் ஒன்றாக தோன்றும். அதில் வந்து பெரிய சன்னல் திரை என்பது பயன்பாட்டு சன்னல் திரை, அதுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவண சன்னல் திரை. சரிங்களா? இந்த பயன்பாட்டு சன்னல் திரை அதில் வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டு மென்பொருளுடன் தொடர்பு கொள்ள பயன்படுகிறது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவண சன்னல் திரை என்பது உரை, படங்களை உருவாக்கவும், பதிப்பாய்வு செய்யவும், படங்களை வரையவும், வடிவூட்டல் செய்யவும் பயன்படுகிறது. இது ஆவணத்துக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூலருக்குள்ளே வர்றது ஆவண சன்னல் திரை. ஆக பயன்பாட்டு சன்னல் திரை, ஆவண சன்னல் திரை அப்படின்னு 2 அதாவது டாக்குமெண்ட் விண்டோ, அப்ளிகேஷன் விண்டோக்குள்ளே தான் டாக்குமெண்ட் விண்டோ இருக்கும். இப்போ சன்னல் திரையினுடைய கூறுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன எலமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோ அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தலைப்பு பட்டை. அதாவது பொதுவாக நம்ம சன்னல் திரையை வந்து சிறிதாக்குவது, பெரிதாக்குவது, மூடு பொத்தான்கள் பொதுவாக சன்னல் திரையில் வெளியில் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தலைப்பு பட்டை இருக்கும். தலைப்பு பட்டையில் வந்து திறந்துள்ள ஆவணத்தினுடைய பெயர், பயன்பாட்டினுடைய பெயர், இரண்டுமே வந்து தலைப்பு பட்டையில் தோன்றும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்கள், இந்த வலது மூலையில் இருப்பது
மேக்ஸிமைஸ், மினிமைஸ், க்ளோஸ் பட்டன். அதாவது மினிமைஸ் சிறிதாக்குதல், மேக்ஸிமைஸ் பெரிதாக்குதல் மற்றும் மூடுதல். இது 3 பட்டன்ஸ் இருக்கும். இடது மூலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆவணத்தினுடைய பெயர் அன்டைட்டில்டு 1 என்று இருக்கிறதா, அது ஆவணத்தினுடைய பெயர். அடுத்தது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் என்பது அந்த பயன்பாட்டினுடைய பெயர். இது தலைப்பு பட்டை. சரிங்களா? முதல்ல மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிறது தலைப்பு பட்டை. தலைப்பு பட்டையில் வந்து இடது மூலையில் வந்து தலைப்பும், வலது மூலையில் அந்த 3 பொத்தான்கள் சிறிதாக்கும் பொத்தான், பெரிதாக்கும் பொத்தான் மற்றும் மூடு பொத்தான் இருக்கும். இது சன்னல் திரை கூறுகளில் தலைப்பு பட்டை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டி பட்டை. இது தலைப்பு பட்டையினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கும். ஆல்ட் பொத்தானை அழுத்தியவாறே நம்ம வந்து பட்டி தலைப்பில் அடிகோட்டிட்டு தோன்றும் எழுத்தினை அழுத்தி பட்டிப்பட்டையில் உள்ள பட்டிகளை தேர்வு செய்ய முடியும். அதாவது ஆல்ட் பொத்தான் அல்லது F10 பொத்தானை அழுத்தினால் பட்டிப்பட்டையில் உள்ள முதல் பட்டியை முன்னிறுத்தும். ஃபஸ்ட்டு பட்டிப்பட்டையில் பார்த்தீங்கன்னா இதில் இதுதான் தலைப்பு பட்டி கீழே இருக்கிறதா பட்டிப்பட்டை. இதில் ஃபைல், எடிட்டு, வியூ, இன்சர்ட், ஃபார்மட், டேபிள், டூல்ஸ், விண்டோ, ஹெல்ப் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பட்டிப்பட்டையில் இருக்கக்கூடிய இது ஒவ்வொன்றுமே வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழில் பட்டிப்பட்டை, ஆங்கிலத்தில் வந்து மெனு பார் என்று குறிப்பிடுவார்கள். இது ஒவ்வொன்றும் ஒரு மெனு. ஃபைல் என்பது ஒரு மெனு, எடிட் என்பது ஒரு மெனு, வியூ, இன்சர்ட் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒரு மெனு என்று குறிப்பிடுவார்கள். இப்போ இந்த மெனுவை நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னா ஆல்ட் பொத்தானை அழுத்தணும் அப்படின்னா மெனுவை வந்து இப்போ ஆல்ட் எஃப் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபைல் மெனு ஓப்பன் ஆகும். ஆல்ட் இ, இப்போ ஈயில் தான் ஏன் எஃப்இ ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எஃப்இயில் தான் வந்து அடிக்கோட்டிகிட்ருக்கோம். அதாவது எந்த எழுத்துக்கு கீழே அடிக்கோட்டிகிட்ருக்கோ அந்த எழுத்தை ஆல்ட்டோடு சேர்த்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட மெனு, அந்த குறிப்பிட்ட பட்டியானது திறக்கப்படும். ஆக நாம் ஆல்ட்டு அல்லது F10 என்கிற பொத்தானையை நம்ம பயன்படுத்திக்கலாம். F10 பொத்தானை பயன்படுத்தினாலும் அந்த பட்டிப்பட்டையானது செயல்பட தொடங்கும். ஆக பட்டிப்பட்டையில் உள்ள பட்டிகளை நீங்கள் திறக்க வேண்டும் என்றால் ஆல்ட்டு ப்ளஸ் அந்த பட்டி பெயரினுடைய எழுத்து எந்த எழுத்தில் அடிக்கோடிட்டு இருக்கோ அந்த எழுத்தை நீங்கள் அழுத்த வேண்டும். இப்போ உதாரணமாக டூல்ஸை திறக்க வேண்டும் என்றால் ஆல்ட்டு ப்ளஸ் டி, டேபிளை திறக்க வேண்டும் என்றால் ஆல்ட்டு ப்ளஸ் ஏ. இதுபோல் நீங்கள் பட்டிப்பட்டையை பயன்படுத்தி கொள்ளலாம். இது தலைப்பு பட்டைக்கு கீழே இருக்குது பட்டிப்பட்டை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பட்டிப்பட்டைக்கு கீழே இருப்பது இதில் இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள். விண்டோஸ் 7 பட்டிப்பட்டை இல்லாவிட்டால் ஆர்கனைஸ் பொத்தானில் கிளிக் செய்து தோன்றும் கீழ்விரி பட்டியிலிருந்து லேஅவுட் ஆப்ஷனை கிளிக் செய்து பட்டிப்பட்டையை தோன்றச் செய்யலாம். சில இப்போ விண்டோஸ் 7 போன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பட்டிப்பட்டை வந்து டிஃபால்ட்டாக இருக்காது. அப்போ இல்லை அப்படின்னா ஆர்கனைஸ் பட்டனை நம்ம கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேஅவுட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் யூ கேன் சூஸ் த மெனு பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அதாவது பெரும்பாலும் இங்கே இருக்குது பாருங்கள், ஆர்கனைஸ்னு ஒரு பட்டன் இருக்குது இல்லையா இந்த கம்ப்யூட்டரில். ஆர்கனைஸில் லேஅவுட்டில் மெனு பார்னு இருக்கும், அதை டிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பட்டிப்பட்டையானது தோன்றும் என்பது இது அதுக்குண்டான வழிமுறை. அடுத்தது பணித்தளம். பணித்தளம் என்பது ஒரு ஆவணத்தில் உரையை தட்டச்சு செய்யும் ஆவண சன்னல் திரையினுடைய பகுதி பணித்தளம் அப்படின்னு சொல்கிறாங்க. பணித்தளம் என்பது என்னது? ஒரு ஆவணத்தில் உரையை தட்டச்சு செய்யக்கூடிய அதாவது வந்து இது இருக்கு இல்லையா, நம்ம ஆவணப்பகுதின்னு போட்டிருக்கு இல்லையா, அதுதான் வந்து பணித்தளம். ஸோ அதில் தான் நம்ம வந்து உரையை தட்டச்சு செய்கிறோம். உரையை தட்டச்சு செய்யக்கூடிய ஒரு பகுதி. அடுத்தது உருளல் பட்டை, ஸ்க்ரால் பார் என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் ஸ்க்ராலில் வந்து ஹரிசாண்டல் கிடைமட்டமாகவும் இருக்கும், வெர்டிக்கல் செங்குத்தாகவும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் மேலிருந்து கீழ், இப்போ நான் இப்போது மேலே அதாவது ஸ்க்ரீனை மேல் நோக்கி இழுக்கிறேன், அதே போல் இந்த பக்கம் இது ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல். சரிங்களா? ஸோ ரெண்டு வகையான ஸ்க்ரால் இருக்குது. உருளல் பட்டைன்னு சொல்லுவாங்க, திரை உருளல் பட்டை அல்லது வெறும் உருளல் பட்டை. அப்புறம் மூலைகள் மற்றும் எல்லைகள். விண்டோஸில் அளவை மாற்றி அமைக்க மூலை மற்றும் எல்லை உதவி செய்கிறது. சன்னல் திரையின் மூலைகளை மற்றும் எல்லைகளின் மீது சுட்டியை அம்புக்குறியை வைக்கும்போது அது இருதலை கொண்ட அம்புக்குறியாக மாறும். ஸோ இருதலை கொண்ட அம்புக்குறியாக மாறும். நீங்கள் அந்த எல்லையில் நீங்கள் அம்புக்குறியை கொண்டு போய் வைக்கும்போது அது இருதலை கொண்ட
அம்புக்குறியாக மாறும். அவ்வாறு மாறும்போது நீங்கள் அந்த மூலைகளை நீங்கள் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம். அந்த அம்புக்குறி இருதலை அம்புக்குறியாக மாறும்பொழுது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை அளவினை மாற்றிக்கொள்ளலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள பொதுவான, அதாவது விண்டோஸ் ஸ்க்ரீனில் உள்ள பொதுவான எலமெண்ட்ஸ். என்னென்ன எலமெண்ட்ஸ், விண்டோஸ் ஸ்க்ரீன் எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து என்னது, தலைப்பு பட்டை, அதுக்கப்புறம் பட்டி பட்டை, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்த்தோம், தலைப்பு பட்டை, பட்டி பட்டை, அதுக்கப்புறம் வந்து பணித்தளம், அதுக்கப்புறம் உருளல் பட்டை, பணித்தளம், உருளல் பட்டை, அதுக்கப்புறம் மூலைகள் மற்றும் எல்லைகள். இதெல்லாமே வந்து நம்ம விண்டோஸ் எலமெண்ட்ஸ், என்னது சன்னல் திரையினுடைய கூறுகள் கேட்டாங்கன்னா நீங்கள் இது எழுதணும். அடுத்த காணொளியில் நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம்.